2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் மிக தெளிவாக ஒரு தீர்ப்பை வழங்கியுள்ளனர். தமிழக வெற்றி கழகம் 107 இடங்களில் வெற்றி பெற்று இந்த அவையில் மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்துள்ளது. மக்கள் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையை ஏற்றுக்கொண்டுள்ளனர். ஆனால் பெரும்பான்மைக்கு 10 உறுப்பினர்கள் குறைவாக இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு கேள்வி எழுந்தது. மக்கள் வழங்கிய ஆணை மதிக்கப்பட வேண்டுமா, அல்லது பின்னாலிருந்து சில சக்திகள், அரசியல் சக்திகள் மூலம் தமிழகத்தின் முடிவை மாற்ற முயற்சிக்க வேண்டுமா? அந்த சூழலில்தான் காங்கிரஸ் கட்சியின் 5 உறுப்பினர்களும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகியவற்றின் தலா 2 உறுப்பினர்களும் ஆதரவு அளித்து மதசார்பற்ற கூட்டணி பெரும்பான்மையை கடந்தது. முக்கியமாக மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் ஆதரவு கோரியது இந்த 5 மதசார்ப கட்சிகளிடம்தான் என்பதை இந்த அவையின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். இந்த ஆதரவு அரசியல் லாபத்திற்கான ஆதரவு அல்ல. இது ஜனநாயகத்தை பாதுகாக்கும் ஆதரவு. இது தமிழக மக்களின் தீர்ப்பை மதிக்கும் ஆதரவு. இது தமிழ்நாட்டில் பாஜகவின் மறைமுக ஆட்சியை அனுமதிக்க கூடாது என்ற உறுதியின் அடிப்படையிலான ஆதரவு. தமிழகம் எப்போதும் மதசார்பற்ற அரசியலின் மண். இந்த மண் வெறுப்பு அரசியலை ஏற்றுக்கொண்டதில்லை. மதத்தின் பெயரில் மக்களை பிரிக்கும் அரசியலை ஏற்றுக்கொண்டதில்லை. மொழி ஆதிக்கத்தையும் ஒரே கலாச்சார அரசியலையும் தமிழக மக்கள் தொடர்ந்து நிராகரித்துள்ளனர். இந்த தேர்தலிலும் அதே மக்கள் மீண்டும் நிரூபித்துள்ளனர். பெரிய கனவுகளுடன் தமிழகத்தில் காலூன்ற முயன்ற பாஜக இன்று ஒற்றை உறுப்பினராக மட்டுமே இந்த அவையில் உள்ளது. அதுவே தமிழக மக்களின் தீர்ப்பு. மக்களின் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மக்கள்தான் எஜமானர்கள் என்று பெருந்தலைவர் காமராஜர் கூறியதை இந்த நேரத்தில் நினைவுகூர விரும்புகிறேன். பெருந்தலைவர் காமராஜர் இந்த மண்ணுக்கு என்ன கற்றுக் கொடுத்தார்? எளிமை, நேர்மை, அதிகாரத்தை அல்ல, மக்களை மையமாக கொண்ட ஆட்சி. கல்வி இல்லாத குழந்தை இருக்கக்கூடாது என்று பள்ளிகளை திறந்தவர் காமராஜர். பசி இருந்தால் கல்வி வராது என்று மதிய உணவு திட்டத்தின் விதையை விதைத்தவர் காமராஜர். அதிகாரத்தில் இருந்தபோதும் ஆடம்பர வாழ்க்கையை தேர்ந்தெடுக்காமல் மக்கள் மனதில் வாழ்ந்த தலைவர் காமராஜர். அதனால்தான் இன்று வரை அவர் பெருந்தலைவர் என்று அழைக்கப்படுகிறார். இன்று இந்திய அரசியலில் மிகப்பெரிய சவால் என்னவென்றால் வெறுப்பு அரசியல். மதத்தின் பெயரால் மக்களை பிரிப்பது, மொழியின் பெயரால் மக்களை பிரிப்பது, சமூகங்களுக்குள் பகையை உருவாக்குவது, இவை இந்தியாவின் ஆன்மாவுக்கு எதிரானவை. எங்கள் தலைவர் மாண்புமிகு ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து ஒரு விஷயத்தை வலியுறுத்தி வருகிறார். இந்த நாட்டில் அன்பு வெல்ல வேண்டும், வெறுப்பு அரசியல் தோற்கடிக்கப்பட வேண்டும். அதனால்தான் இந்தியா முழுவதும் அவர் ஒற்றுமைக்காக பாத யாத்திரை மேற்கொண்டார். 2.88 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.30 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 48 லட்சம் Facebook ஃபாலோவர்ஸ், 31 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோயர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 15 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtanditv@dttv.in.